ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பேர் வந்து டர்ட் மெத்தடில் ஒரு பிளான்ட் டேங்க் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 40 சென்டிமீட்டர் டேங்க்ல டர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பிளான்ட் டேங்க் வந்து பண்ணியிருக்கேன். இந்த டேங்க் பண்ணி 4 மந்த்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த டேங்கோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த டேங்க் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க். டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 24 லிட்டர்ஸ். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க லைட் வந்து சன்சன்லேருந்து ADE 300 சீன்ற லைட்டு. ஃபில்டர் வந்து சன்சன்லேருந்து XBL 400 ஃபில்டரு. கூடவே வந்து RS எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து ஒரு கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ வந்து இது க்ளோஸாக பார்த்துடலாம் எந்தெந்த பிளான்ட் எப்படி வளர்ந்துருக்குன்றத. இதுதான் ஃப்ரண்ட்ல இருக்க எக்கினோடோரஸ் டெனலஸ், பின்னாடி வந்து எக்கினோடோரஸ்ல இருக்கிற பிளான்ட். ரெண்டுமே நிறைய லீவ்ஸ் வந்திருக்கு, நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. பின்னாடி வந்து பொகஸ்டமன் ஆக்டோபஸ், உங்களுக்கு அது இங்கிருந்து பார்த்தாலே தெரியும், நல்லாவே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் லிம்னோஃபிலா சிசிலிஃப்ளோராவும் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ரொட்டாலா பிளட் ரெட் அந்த அளவுக்கு கலர் வரல, பட் அது வளர்ந்துட்டு தான் இருக்கு. CO2 இருந்திருந்தா இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். அதே மாதிரி லில்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கு. அதில் பெரிய லீவ்ஸ் வந்தது வந்து ட்ரிம் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக இன்னும் அந்த அளவுக்கு வளரல. ஸோ ஓவராலாக இந்த டேங்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், கீழே வந்து டர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கெல்லாம் கொஞ்சம் கிரிப்டோகரியன் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து எல்லா பிளான்ட்டுமே ஓவராலாக ஹெல்த்தியாக தான் இருக்கு. இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ரூட் பண்ணி எப்படி ரூட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது காமிக்கலாம்னு நினைச்சேன். பட் கப்பி வந்து குட்டி போட்டிருக்கு. வேற டேங்குக்காக வாங்கியிருந்த கப்பி அதில் டெம்பரரியாக விட்டுருந்தேன். அந்த கப்பி வந்து இப்போ குட்டி போட்டிருக்கு. ஸோ அதனால பிளான்ட் எல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இந்த டர்ட் மெத்தடில் செஞ்ச டேங்க்ல வந்து பிளான்ட் க்ரோத் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கு. ஸோ இந்த டேங்க் வந்து எப்படி பண்ண அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் நம்ம. டர்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து சாயில் ஆட் பண்ணுவோம் நியூட்ரியன் லேயருக்காக. என்னோட வீட்லேயோ இல்லை என்னோட வீட்டை சுற்றியும் எங்கேயுமே சாயில் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இல்லை. அது இல்லாமல் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகாத ஒரு நேச்சுரல் சாயிலை வந்து எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. அதனால் ஊகோலேருந்து ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சாயிலை தான் நான் வந்து பாட்டமில் வந்து நியூட்ரியன் லேயராக யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாயிலை ஆட் பண்ணிவிட்டு அதை கை வச்சு நல்லா கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபைனாக பண்ணி விட்டுறேன். டோட்டலாக இந்த சாயில் வந்து 1.5 இன்ச்சுக்கு இந்த டேங்க்கில் போட போகிறேன். ஸோ இந்த சாயிலெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக பண்ண பின்னாடி இந்த சாயிலை வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்ரவுண்டில் வந்து மூவ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சாயில் தெரிய வேண்டாம், ரிவர்ஸ் ஹேண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதனால் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்டில் மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிவிட்டு அந்த சாயிலை வந்து கரெக்டாக ஷேப் பண்ணி வச்சிடுறேன். ஒன்ஸ் சாயிலெல்லாம் ஃபுல்லாக ஷேப் பண்ணி முடிச்ச பின்னாடி நான் வந்து இதில் வந்து ரிவர் சாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரிவர் சாண்ட் பார்த்திங்கன்னா இந்த சாயிலுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு டாப் அப் பண்ண போகிறேன், கேப்பிங் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கேப் பண்ணுறதுனால நமக்கு கீழே இருக்க அந்த சாயில் வந்து வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ரூட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கும் கரெக்டாக ஈஸியாக இருக்கும். சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சாயில் மேலே சாண்ட் வந்து கேப் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஒன்ஸ் இந்த ரிவர் சாண்ட் வந்து கரெக்டாக ஷேப் பண்ண முடித்தோடனே நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணுறதுனால கீழே போட்டிருக்க அந்த ஆர்கானிக் சாயில் வந்து நல்லா வெட் ஆகிடும், நமக்கு பிளான் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு 20% வாட்டர் ஆட் பண்ண பின்னாடி நான் இதில் வந்து பிளாக் லாவா ராக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆர்ட்ஸ்கேப்புக்கு. இதில் வந்து பெரிய அளவுக்கு நான் எதுவும் ஆர்ட்ஸ்கேப்பெல்லாம் எதுவும் பண்ணல. இந்த டேங்க் பண்ணுறது வந்து டர்ட் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால் ஆர்ட்ஸ்கேப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பிளான்ட்டோட க்ரோத்தை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு ஃபோர்க்ரவுண்டில் வந்து டனலர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். சென்டரில் வந்து பிளிக்ஸர் ஜப்பானிக்கா வைக்கிறேன். இந்த டேங்க் பண்ணது வந்து சம்மர் டைமில் பண்ணதுனால பிளிக்ஸர் ஜப்பானிக்கா வந்து சர்வைவ் ஆகல, ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் பொகஸ்டமன் ஆக்டோபஸ் வந்து 2 சைடு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பொகஸ்டமன் ஆக்டோபஸ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி டேங்க்ல சென்டரில் வந்து லில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டேங்க்கு 2 சைடும் எக்னோடரஸ்லேருந்து ஒரு பிளான்ட்டும் கூடவே வந்து கிரிப்டோகரியன் வெண்டிடே ப்ரௌனும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ சென்டரில் இருக்க லில்லியை சுற்றி வந்து ரொட்டாலா பிளட் ரெட் வந்து பிளான் பண்ணிடுறேன். ஒன்ஸ் பிளான்டிங்கெல்லாம் முடிச்ச பின்னாடி ஆர்ஓ வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த டேங்க்கில் வந்து நான் வந்து CO2 எதுவும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஃபெர்டிலைசரும் இது வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல. மந்த்லி ஒன்ஸ் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன் இது வரையும். அதே மாதிரி டெய்லி வாட்டர் டாப் அப் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையுமே ஆல்கே வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓவராலாக இந்த டர்ட் மெத்தடில் பண்ண பிளான்ட் டேங்க்கு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி 4 months கழிச்சு டேங்க் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பிளான்ஸ் வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக வளருது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டர்ட் மெத்தட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you on next video. Take care. Bye. Tata.